Hello everyone. நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது அந்த 30 ப்ராப்ளம்ஸில் 3 ப்ராப்ளம்ஸ் தான் லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன அதோட மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸில் போட்டிருக்கிற ஒரு ப்ராப்ளத்தில் மிஸ்டேக் இருந்துச்சு. அது ஆக்சுவலி கொஸ்டினாக கரெக்டாக ரீட் பண்ணல. போர்டில் கிவன் எழுதும்போது கரெக்டாக வந்துட்டு எழுதாததுனால தான் அந்த மிஸ்டேக் வந்துச்சு. ஓகே, அப்போ அதில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்னு இருக்கிறது ஆக்சுவலி வந்துட்டு நெகட்டிவ் சைனில் எடுத்துருக்கணும். அது நெகட்டிவ் சைனில் எடுக்காமல் விர்ச்சுவல் அண்ட் எரெக்டிக்கான சொல்யூஷன் போட்டேன். அது லாஸ்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ப்ராப்ளம் போடும்போதே இது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருந்துச்சுன்னா அது இப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திருப்பி அந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாதனால தான் இப்படியே வந்துட்டு சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். An arrow 2.5 cm high is placed at a distance of 25 cm from a diverging mirror of focal length 20 cm. Find the nature, position and size of the image formed. ஓகே, அப்போ நம்ம கொடுத்துருக்கிற கிவன் எல்லாம் எழுதிடலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்கான்? ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? an arrow 2.5 cm high. அப்போ ஹைட் எவ்வளோ? 2.5 cm is placed at a distance of 25 cm. object distance எவ்வளோ? 25 cm from a diverging mirror. diverging mirror என்ன mirror? அது convex mirror. சரிங்களா? diverging mirror என்ன mirror? convex mirror of focal length 20 cm. focal length எவ்வளோ சொல்லியிருக்கான்? 20 cm. find the nature, position and size of the image formed. okay, அப்போ here object distance கொடுத்துருக்கான், focal length கொடுத்துருக்கான். டைரக்டாக நம்ம என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணுவோம்? மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன மிரர் ஃபார்முலா? மிரர் ஃபார்முலா 1 by f equal to 1 by v plus 1 by u. okay, the next one sign convention. இது convex mirror, right? நான் இந்த இடத்துல வரைகிறேன் convex mirror. இதான் நமக்கு இருக்கிற convex mirror. இது அதோட pole, focus, curvature. object ஒரு finite distance தான் வச்சிருக்கேன் 25 cm. எவ்வளோ? -25 cm. first one it will be reflected. எப்படி reflect ஆகும்? away from the focus it will be reflected, right? okay, away from the focus reflect ஆகுது. the next one pole வழியாக வரும்போது எவ்வளோ ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகிருக்கும் அந்த சேம் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். here image ஃபார்ம் ஆகிறது ஃபோக்கஸ்க்கு முன்னாடி. அப்போ நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக image distance it should be எப்படி இருக்கணும்? less than focus. focal length விட கம்மியாக இருக்கணும். focal length எவ்வளோ? 20 cm. அப்போ 20 cm விட கம்மியாக இருக்கணும். அது மாதிரி இதோட மேக்னிஃபிகேஷன் நமக்கு தெரியும், இட் இஸ் டிமினிஷ்ட். அதனால் கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் இருக்கும். அது மாதிரி மேக்னிஃபிகேஷன் ரைட் சைடில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இப்போ அதனால் கண்டிப்பாக அது பாசிட்டிவில் தான் இருக்கும். இதை நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எதனால் அப்படி வருதுன்னு இருக்கிறது, எப்படி இருக்கிறது அந்த ட்ரிக்ஸை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன? 1 by f equal to 1 by v plus 1 by u. எது கண்டுபிடிக்கணும்? v-ஆ? 1 by v equal to 1 by f minus 1 by u. 1 by v is equal to 1 by f minus 1 by u. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் ஒன் சைன் கன்வென்ஷன். இட் இஸ் அ கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரராக இருக்கிறதுனாலேயே ஃபோக்கஸ் ரைட் சைடில் இருக்குது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது. நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்போ எப்படி வரும் நமக்கு ஃபார்முலா? 1 by f plus 1 by u. இதான் நமக்கு இருக்கிற ஃபார்முலா. ஓகேங்களா? சைன் கன்வென்ஷன் பண்ணியாச்சு. 3வது ஸ்டெப் என்ன? எஃபோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன? 1 by 20 ப்ளஸ் யூவோட வேல்யூ எவ்வளோ? யூவோட வேல்யூ 25 cm. 25 cm. okay,
20க்கும் 25க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 20 25க்கு எல்சிஎம் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 5ல் எடுத்துவாங்க. 5ல் 4, this one 5. அப்போது நமக்கு எவ்வளோ வருது? 20 100 வருதா? ஓகே, எல்சிஎம் வந்துட்டு 100 சென்டிமீட்டர். மேலே என்ன வரும்? இந்த இடத்துல 20 இருந்துச்சுன்னா ஹியர் 5 plus 4. Okay, we will get 1 by v equal to 9 by 100 centimeter, or v equal to 100 centimeter divided by 9. So நமக்கு 11 times இதுக்கு என்ன கிடைக்கும்? we will get 11.11 centimeter. இதுதான் நமக்கு இருக்கிற இமேஜ் டிஸ்டன்ஸ். பாசிட்டிவ்ல இருக்கும். செக் பண்ணலாமா? ஆன்சர் கரெக்டா? லெஸ் தேன் ஃபோக்கல் லென்த் இருக்கணும். 20 விட கம்மியாக இருக்கணும். எஸ், 20 விட கம்மியாக தான் இருக்குது. 11.11 நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் கரெக்ட். ஓகே, நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்கீங்க, ஆனாலும் ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ். ஓகே, அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட் ஆஃப் த இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் தி இமேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன நமக்கு ஹைட் ஆஃப் தி இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா மேக்னிஃபிகேஷன் எடுக்கணும். m is equal to minus of v by u. அப்போ here negative of v ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11.11 divided by u ஓட வேல்யூ என்னப்பா? u is equal to 25. it is negative 25 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் ஆயிரும், சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிரும். நெகட்டிவ் get cancels. 11.11 divided by 25 நம்ம போட்டுட்டோம்னா இந்த அப்ராக்சிமேட் 110. 100 divided by 25 னா 0.4 வரும்ல. ஓகே, நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.4. அப்ராக்சிமேட் நான் எழுதுறேன். அப்ராக்சிமேட்லி we will get answer as 0.4. மேக்னிஃபிகேஷன் என்ன கிடைக்குது? 0.4. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எதுக்காக இப்போ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சோம்? சைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, என்ன? m is equal to hi divided by ho. hi is equal to m into ho. m ஓட வேல்யூ என்ன? 0.4. 0.4 cross ho ஓட வேல்யூ எவ்வளோ? 2.5. அப்போ 25 into 400 என்ன வரும் நமக்கு? 1.0 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு hi. இப்போ இது எவ்வளோ வருது? 2.5. இது 1.0. கண்டிப்பாக நமக்கு சைஸ் கம்மியாக தான் இருக்கணும். சைஸ் கம்மியாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் என்னப்பா? கரெக்ட். ஓகேங்களா? அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம இங்கே எழுதிடலாம். இது நெகட்டிவ் 25. இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன? ஐயோ தி கச். இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன வருது? என்ன கண்டுபிடிச்சா? 11.11 ரைட்? 11.11 சென்டிமீட்டர் பாசிட்டிவ். ஹைட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2.5 சென்டிமீட்டர். திஸ் ஒன் சைஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? ப்ளஸ் 1.0 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் நேச்சர் அண்ட் பொசிஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. பொசிஷன் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நேச்சர் என்ன? விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற இமேஜ் வந்துட்டு எப்படி இருக்குது? ஸ்மாலர் இன் சைஸ் ரைட்? அப்போது டிமினிஷ்டு இமேஜ் இல்லைனா இப்படி எழுதுவீங்க. ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் 0.4 times smaller than height of an object. Okay, that's all. இப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Question number 5 என்ன? Question number 5 நம்ம பார்க்கலாம். The image formed by a convex mirror of focal length 20 cm is a quarter of the object. Image formed by a mirror and mirror given எழுதுறேன். Mirror and mirror convex mirror தானே? they given convex mirror. சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? of focal length 20 cm is quarter of the object. What is the distance of the object from the mirror? What is the distance of an object from the mirror? Focal length எவ்வளோ சொல்லியிருக்கான்? 20 cm.
what is the distance of an object from the mirror? இதில் quarter of the object image formed by a convex mirror of focal length 20 cm is a quarter of an object. அப்போ நமக்குன்னு சொல்லிருக்கு image formed by a convex mirror is quarter of an object. Yes, இப்படி தான் எழுதணும். image formed, not a distance சொல்லவே இல்லை, quarter of an object. அப்படின்னா நமக்கு என்ன வரும்? m is equal to hi by ho, or we will get 1/4. அப்போ மேக்னிஃபிகேஷன் தான் நமக்கு என்ன 1/4. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அதான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், என்ன சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் குவார்ட்டர் ஆஃப் சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். எப்பயுமே ஃபைனலாக மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கும் போது இப்படி தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா ப்ராப்ளத்தில் இப்படி சில வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. height of an image is quarter of an height of an object, or image formed is quarter of an object. ஓகேங்களா? அப்போ quarter. இப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ u நமக்கு தெரியாது, f தான் கொடுத்துருக்கான். அப்போ ஹியர் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, f கொடுத்துருந்தானா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா எது? மிரர் ஃபார்முலா. யூவும் கொடுக்கல, வியும் கொடுக்கல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம யூஸ் பண்ண போகிறது மேக்னிஃபிகேஷன் ரிலேஷன் வச்சுட்டு. ஏன்னா நமக்கு அதை வச்சு தான் இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம விஏ யூஐ மாற்ற முடியும். m is equal to minus of v by u. எம்மோட வேல்யூ என்ன? 1/4 equal to minus of v by u, or v equal to என்ன வரும் நமக்கு? u தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ v நமக்கு இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. அப்போ v தான் நம்ம வந்துட்டு மாற்றுறோம், யூவாக மாற்றுறோம். ஓகேங்களா? அப்போ v equal to minus u/4. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன். அடுத்து வந்து நம்ம என்ன, இப்போ வியும் கிடச்சாச்சு, இதில் யூவோட ரிலேஷன் இருக்குது, நம்ம யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, நம்ம மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன மிரர் ஃபார்முலா? 1/f equal to 1/v plus 1/u. அப்போ ஹியர் இட் இஸ் வாட் மிரர்? இது என்ன மிரர்? கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரர் இருக்கும்போது ஃபோக்கஸ் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ அதனால 1/+20 equal to 1/v. v என்ன கண்டுபிடிச்சோம்? -u/4 plus 1/u. யூக்கு நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, பிகாஸ் நீங்கள் யூ தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டில் தான் நெகட்டிவ் சைன் வரணும். இந்த இடத்துல நீங்கள் சைன் மாற்றக்கூடாது. எது கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு நம்ம எப்பயுமே வந்துட்டு சைன் மாற்ற மாட்டோம். ஓகேங்களா? 1/20 equal to, இது எப்படி எழுதலாம்? -4/u plus 1/u. ஓகே, or 1/20 equal to -3/u, u equal to -60 cm. பார்த்தீங்களா? இதுதான் ஆன்சர். குவார்ட்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது கான்வெக்ஸோட ஃபோக்கஸை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கொஸ்டினை பார்த்துட்டு 20 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது, தப்பு. கொஸ்டின் நல்லா ரைட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கான்? இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் குவார்ட்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அது நடுவில் அந்த மிரரோட ஃபோக்கல் லென்த் என்ன சொல்லியிருக்கான்? 20 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். வேணும்னா உங்களுக்கு இனி என்ன கண்டுபிடிக்கலாம்? இமேஜ் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கலாம். என்ன இமேஜ் டிஸ்டன்ஸு? v is equal to என்ன சொல்லியிருக்கான்? என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? -u/4. இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? வியோட ஆன்சர் கிடச்சாச்சு. v பாசிட்டிவில் தானே இருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு வியோட வேல்யூ. ஓகே, அந்த v கண்டிப்பாக எதை விட கம்மியாக இருக்கணும்? 20 விட கம்மியாக இருக்கணும், பிகாஸ் இட் இஸ் அ கான்வெக்ஸ் மிரர். ஓகே, சரி, நம்ம அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6. என்ன கொஸ்டின் நம்பர் 6? Find the size, nature and position of the image formed by a concave mirror. என்ன மிரர்? மிரர் என்ன மிரர்? concave mirror. Concave mirror. When an object of size 1 cm
is placed at a distance of 15 centimeter. Given focal length of the mirror is 10 centimeter. Object says 1 centimeter and the object vechirukra distance 15 centimeter. Object says 1 centimeter. Object distance evlo 15 centimeter. Then they given the focal length of the mirror. Focal length of the mirror enna kuduthirukka 10 centimeter. Okay, simple ஆன ப்ராப்ளம் தான் நம்ம முன்னாடி போட்டிருக்கிற சேம் ப்ராப்ளம்ஸ் தான், அதே மெத்தட் தான். ஓகே, என்ன யூஸ் பண்ணுவோம்? மிரர் ஃபார்முலா 1/f is equal to 1/v plus 1/u. இட் இஸ் அ கான்கேவ் மிரர், அதனால் ஃபோக்கஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும். ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ 10 கொடுத்துருக்கான். சரி, இது ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் 1/f minus 1/u, சைன் சேஞ்சிங். அப்போ 1/u minus 1/f, ஈவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துட்டான்? 15 minus f ஓட வேல்யூ 10. 15க்கு 10க்கு எல்சிஎம் எவ்வளோ? 30. இப்போ மேலே எவ்வளோ வரும் நமக்கு? 2 minus 3, இட் மீன்ஸ் minus 1/30. இதான் 1/u, சாரி 1/v. இட் மீன்ஸ் v equal to minus 30 centimeter. இவ்வளோதான். Okay, the next one we are going to find magnification. M is equal to, இந்த இடத்துல எழுதி இருக்கணும், produced image is real and inverted. Okay, அது மாதிரி நமக்கு இப்படி கெஸ் பண்ணிடலாம். இது 10 சென்டிமீட்டர்னா radius of curvature 20 சென்டிமீட்டர், அது வரைஞ்சிடலாம். ஓகே, கான்கேவ் மிரர், pole, focus, curvature. ஃபோக்கஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 10 சென்டிமீட்டர். அப்போ கர்வேச்சர் மைனஸ் 20 சென்டிமீட்டர். நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எவ்வளோ வருது? ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணி இருக்கிறது 15 சென்டிமீட்டரில். ஓகே, அப்போது லைட் ரே பேரலாக போகும், ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் போல் வழியாக போகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ ஹியா இமேஜ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு பியாண்ட் சி. பார்த்தீங்களா, 30 விட 20 விட அதிகமாக இருக்குது, -30. யா, போட்டுக்கிறது கரெக்டு தான். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் நமக்கு கிடைக்க வேண்டிய என்லார்ஜ் இமேஜ். ஓகேங்களா, அது ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா -v/u. -v வேல்யூ -30 டிவைட் பை யூவோட வேல்யூ என்ன? -20. 20 தானே, சாரி 15. -15. நெகட்டிவ் கேன்சல் ஆயிரும். 2. m equal to 2. அப்போ ஹியர் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற இமேஜ் எப்படி? ஹைட் ஆஃப் அன் இமேஜ் இஸ் டுவைஸ் தி சைஸ் ஆஃப் அன் ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட்டு அந்த 1 சென்டிமீட்டருங்க மல்டிப்ளை பண்ணுங்கள். hi equal to 2 centimeter. It is an enlarged image. Real and inverted and enlarged image எழுதுனா கம்ப்ளீட்டாக. ஓகேங்களா, புரிஞ்சா? இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஸ்டின் சொல்கிறது இதான், குவார்ட்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது மாதிரி இனி 2-3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது கூட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் நன்றி, வணக்கம்.